கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 100க்கு மேற்பட்டவர்கள் தற்பொழுது மரணமடைந்திருக்கிறார்கள். இன்னும் 96 நபர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அவசர பிரகடனத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தின் ஆட்சி மிக மிக மோசமானதாகவும் சரியான செயல்பாடு திறன் இல்லாத நிலையிலும் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த தவறுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது ஆளுநரிடம் கடிதங்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு சோகத்தை 3 நாட்களாக ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் தமிழகத்தில் மட்டும்தான் அதிக அளவு காய்ச்சப்படுவதாகவும் அதுவும் காவல்துறை கண்காணிப்பிலேயே இது நடைபெறுவதாகவும் அப்பகுதி மக்கள் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். 10 லட்சம் வழங்குவதாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துவிட்டால் இதை ஊக்குவிப்பது போல்தான் ஆகிவிடும். இதற்கான சரியான நடவடிக்கையை இன்று வரை ஏன் எடுக்கவில்லை? சரியாக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்த ஒரு ஆண்டிலேயே 13 நபர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார்கள். இது 3வது ஆண்டில் தற்பொழுது 100க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு நிச்சயமாக ஸ்டாலின் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவசர பிரகடனத்தை அறிவிக்க வேண்டும். தமிழகத்தில் ஜனாதிபதியின் ஆட்சியை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சரியான மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய உபகரணங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் மக்கள் கடும் திண்டாட்டத்திற்கும் ஏற்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள், அது மட்டுமல்ல காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டாலும் இந்த தவறுக்கு முடிவு வந்துவிடுமா? அவர்கள் வேறு இடத்தில் லஞ்சம் வாங்கத்தான் செய்வார்கள், தவறு நடக்கத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு இதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்ற கேள்விதான் எழுப்பப்பட்டு வருகிறது. தற்பொழுது 100 குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்கிறது. தமிழக அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்ன பதிலை சொல்ல முடியும்? அதுவும் சிறு சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் என்ன பதில்கள் சொல்ல முடியும்? கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு தனி அமைச்சரை எதற்காக போடவில்லை? அதை பற்றியான நடவடிக்கைகள் அதிமுகவின் எம்எல்ஏ கூறிய பொழுது கூட அதை பற்றியான விவாதங்கள் நடைபெறாதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசிற்கு எதிராக ஆளுநர் RN ரவி அவர்களிடம் அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரிதானா? ஜனாதிபதி ஆட்சியை அமலுக்கு கொண்டு வரலாமா? கூண்டோடு திமுகவின் நிர்வாகிகள் தான் கள்ளச்சாராயத்தை காய்ச்சியதாக தற்பொழுது கள்ளக்குறிச்சி மக்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.